இலங்கையில் பூனைகளிடமிருந்து ரேபிஸ் தொற்று சமீப காலமாக அதிகரித்து வருகிறது. இதற்கு முக்கியமான காரணம் பூனைகளுக்கு அந்த ரேபிஸ் தடுப்பூசி போட வேண்டும் என்ற அந்த விழிப்புணர்வு பொதுமக்களிடையே இல்லாததுதான் காரணம் என்று சொல்லி சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவின் வைத்தியர் தெரிவித்திருக்கிறார். ரேபிஸ் நோயினால் பாதிக்கப்பட்ட பூனைகளுக்கு அதனுடைய நாக்கு பெரிதாகவும் கருப்பாகவும் காணப்படும். மேலும் அது ஆக்ரோஷமாகவும் சோம்பல், வலிப்பு, அதே மாதிரி பசியின்மை போன்ற அறிகுறிகளும் காணப்படுமா. நாய்களையும் விட பூனைகளுக்கு கூர்மையான பற்களும் நகங்களும் இருக்கு. எனவே அவை கடித்தாலோ இல்லாட்டி கீறல்கள் ஏற்பட்டாலோ நம்மளுடைய உடலில் ஏற்படும் பாதிப்பு அதிகளவாக இருக்கும். 2025 ஆண்டில் 14 ரேபிஸ் இறப்புகள் பதிவாகி இருக்கு. இது இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட மிக குறைந்த ரேபிஸ் இறப்புகளாகும். இந்த 14 ரேபிஸ் மரணத்தில் ஒரு மரணம் நோய்வாய்ப்பட்ட பூனை கடித்து ஏற்பட்டதாக வைத்தியர் கூறியிருக்கிறார். ஆகவே பூனைகளிடமிருந்து நீங்களும் பாதுகாப்பாக இருங்கள். உங்களோட வீட்டில் பூனைகள் வளர்த்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக ரேபிஸ் தடுப்பூசி போடுவதை மறக்காதீங்க.